வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வத்த குழம்புன்றது ரொம்பவே நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம். அதாவது குளிர் சாதன பெட்டிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காலத்தில் இருந்தே ரொம்பவே பழமையான ஒரு உணவு இது நம்ம தயாரித்து பெரிய விருந்தினர் கும்பலுக்கு நம்மளுக்கு பரிமாறுறதுக்கு மற்றும் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சுருந்து அல்லது வெளியில் நம்ம பிரயாணம் செய்யும் போது எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இந்த சுவையான அருமையான வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தக்காளி அரிந்தது, சிறிய வெங்காயம் சில அரிந்தது, ஒரு சிறிய எலுமிச்சை அளவு புளி, 4 தேக்கரண்டி தனியா விதைகள் அல்லது கொத்தமல்லி விதைகள், 3 மேஜை கரண்டி மணத்தக்காளி வத்தல், சிறிதளவு கருவேப்பிலை இலைகள், 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி வெந்தயம் மற்றும் வறுத்து அரைப்பதற்கு 1 தேக்கரண்டி அரிசி, 1 தேக்கரண்டி துவரம் பருப்பு, 2 தேக்கரண்டி கடலை பருப்பு, 1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி ஜீரகம், மஞ்சள் தூள், உப்பு மற்றும் நெய், எண்ணெய், 1 தேக்கரண்டி மிளகாய் தூள். இப்போ முதல்ல நம்ம ஒரு சின்ன வானலியை சூடு பண்ணிக்கலாம். அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மணத்தக்காளி வத்தலை நெய்யில் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், இதில் ஏதாவது கசப்பு தன்மை ஏதாவது இருந்ததுனாலும் அது சரியாயிடும். அப்புறம் சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மணத்தக்காளி வத்த குழம்புனா இது உங்களுக்கு இது பொடி செய்யறதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லணுன்றதுக்காக தான் பொடிக்கு தேவையான பொருட்களையும் சேர்த்து இதில் வச்சுருக்கேன். அல்லது நீங்கள் நம்மளுடைய முன்றைய பதிவுகளில் சாம்பார் பொடி அப்படின்னு இருக்குது, நீங்கள் அதை பார்த்து இந்த பொடியை நேரடியாக எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா பொரிஞ்சிடுச்சு, அருமையாக பொரிஞ்சு பெருசாக இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பருப்பு வகைகளையும் அரிசியும் போட்டு வறுத்துடலாம். இல்லாட்டி என்ன ஆகும், இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டிங்கன்னா இது வெடிக்க ஆரம்பிச்சிடும். லேசாக ஒரு நிறமாற்றம் வந்தோடனே தனியா விதைகள் அல்லது கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். இது லேசாக வறுப்பட்ட உடனே ஜீரகம், வெந்தயம் மற்றும் மிளகை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, அருமையான மணத்தோட இது நல்லா வறுப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை சுட வச்சுக்கிட்டு அதில் நம்ம சிறிதளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம். இந்த வத்த குழம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது செய்யறதுக்கு சிறிது நேரம் ஆகும். அதாவது அடுப்பில் கொதிக்கிறதுலேருந்து அந்த எண்ணெய் பிறண்டு வெளியில் வர்றதெல்லாம் ஒரு மிதமான தீயில் வச்சு செய்யும்பொழுது என்ன ஆகும்னா இதனுடைய மனம் நல்லா பாதுகாக்கப்பட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது எப்படி இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்ற ஒரு இதனால் செய்யும்பொழுது நம்ம சிறிது கவனமும் கொஞ்சம் நேரமும் எடுக்கும். இது மேலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த வெங்காயங்கள் ரொம்ப அழகாக நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிதமான தீயில் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளுக்கு இது சமைச்சிட்டே இருக்கும் பொழுது நம்ம வறுத்து வைத்த சாமானெல்லாம் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய பொடி தயாராகிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப அருமையாக வதங்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா புளி கரைசல் அல்லது உங்ககிட்ட புளிக்கூழ், இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா புளி கரைசல் அல்லது நீங்கள் புளி கூழ் உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் அதிலிருந்து 2 தேக்கரண்டி இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2 தேக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் அப்படின்றது இருந்ததுன்னா உபயோகப்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சமையல் எண்ணெய் உபயோகப்படுத்தலாம். நல்லெண்ணெய் நம்ம பாரம்பரியமாக நம்மளுடைய பண்டங்கள்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு எண்ணெய் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது. அதே நேரத்தில் இதுக்கு தனி குணங்கள் உண்டு. இதை கெட்டு போகாமல் காப்பாற்றுறதுக்கான குணங்கள்லாம் நல்லெண்ணெயில் இருக்கிறதுனால நம்ம நல்லெண்ணெயை பண்டைய காலத்துலேருந்து உபயோகப்படுத்திட்டு வந்தோம்.
மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடித்து வைத்த பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட 1 டம்ளர் தண்ணீர் சேர்த்துக்க போகிறேன். சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மீண்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சுவையை பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய குழம்பு நல்லா நீர்த்து போயிருக்கு. நீர்த்த மாதிரிக்கு தெரியுது இல்லைங்களா? இப்படி தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை 20 நிமிஷங்களுக்கு நல்லா அப்படியே மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அது மிதமான தீயில் கொதிச்சு அந்த பொடியின் மணத்தை எல்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு நல்ல மேலே எண்ணெய் மிதக்க சிறிது நேரத்தில் ஒரு 20-25 நிமிஷத்தில் நல்ல கட்டியான பக்குவத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு 20 நிமிஷமாக இதை அப்படியே மூடி வச்சு கொதிக்க வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நல்லா எண்ணெய் அங்கங்கே மேலே சிறு சிறு துளிகளாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை தவிர கொப்புளங்கள் வந்து உருவாக்கிட்டே இருக்குது. இப்போ இது நம்ம கலந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, என்ன ஒரு அருமையான கட்டி பதத்தை அடைஞ்சிருக்கு. இது ரொம்ப தண்ணி பக்குவத்தில் இருந்தது இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கட்டியமாக இருக்குது. ரொம்ப சுவையான ஒரு பக்குவத்தில் இருக்குது. இப்போ இதை நம்ம தாளிக்கிற வேலையை பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தை வானிலை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த வத்த குழம்புக்கே பொதுவாக நல்ல எண்ணெய் நிறையா இருந்ததுனா தான் ரொம்ப சுவையும் இருக்கும், அதிக நாளுக்கு கெடாமலும் இருக்கும். அதனால் இப்போ நம்ம திரும்பவும் 1 தேக்கரண்டி எண்ணெயை ஊற்றி தாளிக்கலாம். இப்போ கடுகு மற்றும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெடிக்க ஆரம்பித்த உடனே கருவேப்பிலை இலைகளை சேர்த்துடலாம். இப்போ நம்ம கடைசியாக மணத்தக்காளி வத்தலை இது கூட சேர்த்துக்கலாம். நம்மளுடைய அருமையான வத்த குழம்பு தயார். என்ன நண்பர்களே, சுவையான இந்த வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இந்த வத்த குழம்புகளில் நிறைய விதங்கள் இருக்குது. அதில் ஒரு விதத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் பல விதங்களை நம்ம செய்து பார்க்கலாம். வாங்க, தோசை டு பீட்சா என்று உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosaitopizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.